ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 3வது எபிசோடு தான். போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோயின் சரின்னு இங்கிலாந்து கிளம்பி போகலான்னு நினச்சி போகும்போது நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டில் போய் தடுத்து நிறுத்தி அவளோட பெட்டியை பிடுங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான். கடைசியாக அவனை போலீஸ் பிடிச்சதோட முடிச்சிருந்தாங்க. இனி வரப்போகிற இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் போலீஸ் பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்களோட பெட்டியை திருடிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் திருடுனேனா, ஐயோ இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னடானா, தெரிஞ்சவங்களா, எனக்குலாம் இவரை தெரியாது, ஐயோ பொய் சொல்றாங்க, முன்னாடி எப்படா பார்த்துருக்கலாம் ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சாதிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறான். இதில் பாருங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், அதனால தான் இப்போது நான் தெரிஞ்சவங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, சரி அப்போ எதுக்கு பெட்டியை பிடிங்கிட்டு ஓடுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி கேளுங்க அந்த லூசு பையன்ட்ட அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல போனேன், அவங்க கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் அந்த மாதிரி பெட்டியை பிடிங்கிட்டு ஓடணும், உங்களுக்குலாம் விளையாட்டா போச்சு போங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அமுச்சு விட்டுறாங்க. இங்கே வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு என்னடா இது, நம்மளா வந்து வம்பள மாட்டிட்டோம் போலையே அப்படின்னு யோசனையாக இருக்குது. அதனால ஹீரோயினை பார்த்து, இப்போ எதுக்காக நீ இங்கிலாந்து போகணும்னு நினைக்கிறேன், உனக்கான லைஃப் இங்கே தானே இருக்குது, நீ அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு ஒரே அட்வைஸ் மலையா பொழிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். நீ தான் இப்போ காரணம் இல்லாமல் பண்ணுற, எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்த, என்ன எனக்கு என் மேலே உனக்கு திரும்பவும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் இல்லை, உன் லைஃபுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தங்கிற காரணத்தை சொல்லு. அதான் சொல்கிறேனே, உன் லைஃப் பார்க்கணும், உங்கள் அக்கா தனியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், பாவம் இல்லை, அப்புறம் உன் கம்பெனியோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா, என்னை பற்றி எனக்கு தெரியும், என் கம்பெனியை பற்றியும் தெரியும், நீ எதுக்கு இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் கிளம்பணும், நான் போகிறதுக்கு எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறான். என்ன காசு அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ளைட் டிக்கெட் காசு கொடு அப்படின்னு கேட்டோன்னா, ஃப்ளைட் டிக்கெட் காசா, எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் 7.2 மில்லியன் யுவான் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நீ எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியான டிக்கெட்டில் போகிற அப்படின்னு கேட்கும்போது, இப்போ எனக்கு தெரியாது, காசு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போகிறது, பேசாமல் நீ இங்கேயே தங்கிடு, நான் காசு கொடுக்குற வரேன் அப்படின்னு சொன்னோடனே, வீட்டுக்கெலாம் போக முடியாது, வீட்டை வித்துற சொல்லி நான் ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, நான் அங்கே போக முடியாது, அப்போது பேசாமல் நான் உன் வீட்டிலே தங்கிக்கிறேன், உன்னோட டோர் நம்பர் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, டோர் நம்பரா, அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு காசே கொடுத்துட்றேன், எவ்வளோ காசு சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அவளும் சொல்கிறா. சரி இவனும் வேகமா ஃபோனை எடுத்து, சரி ஓகே உன் நம்பர் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு நம்பர் டைப் பண்ணிட்டு அனுப்புகிறான். பார்த்தா என்னமோ 1431 அனுப்பிச்சிட்ருக்குறான். என்னது இது, இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டு என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை, எதுக்காக இவ்வளோ அனுப்புனேன் அப்படின்னு கேட்கும்போது உடனே அவனும் சொல்கிறான், பைத்தியம் அது டோர் நம்பர் பைத்தியம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோ வந்து அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் ஹீரோயினை போகாமல் தடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், அவள் என்னடா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டான். நான் தான் உன்னை வச்சு அவளை போக விடாமல் பண்ணினேங்கிறத மட்டும் அவள்கிட்ட சொல்லிடாத, அவள் ரொம்ப கோவப்படுவா, உன் கூடயும் சண்டை போடுவா, அவள் போகாத வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லது, ப்ளீஸ் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அவள் ஃபோனை வச்சுட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன வேலை பார்க்குறான்னா, அந்த லேடி ஃப்ரெண்ட் இருக்கால, அவளுக்கும் குட்டி ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே லவ் டைலாக்லாம் அடிச்சு இவளை கூட்டிட்டு வந்த மாதிரி செம்மையா கதை கட்டி விட்டுறான். ஹீரோ வந்து அப்படியே ரொமான்டிக்கா பேசின மாதிரியும், நீ உன் வீட்டில் தனியா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் நம்பரை கொடுத்த மாதிரியும் அப்படியே குழஞ்சு குழஞ்சு பேசி அப்படியே அவங்க 2 பேரையும் நம்ப வச்சிடறான். அவங்க 2 பேர் என்னடானா, ஆஹா இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபோன் பண்ணி கலாய்ன்னு கலாய்ச்சி விட்டுறாங்க. இதெல்லாம் யாரா சொன்னது அப்படிங்கிறது ஹீரோயின் தான் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னா. பரவாயில்ல, உனக்குள்ள திரும்ப அந்த லவ் வந்துருச்சு போலையே அப்படின்னு சொன்ன உடனே, பைத்தியக்காரி எப்படிலாம் உளறி வச்சிருக்கா பாரு அப்படின்னு இவனும் வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்து, நீ என்ன இங்கிலாந்துல போய் நல்லா ஷேக்ஸ்பியர் மாதிரி கதை எழுதலாம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வரும்போது உள்ள வந்து பார்த்தா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி குடிகாரி அப்படின்னு சொன்னோடனே, என்ன இங்கிலாந்துக்கு போய் செக்ஸ் கதை எழுதணுமா அப்படின்னு அவ கேட்குறா. பாவி என்னடி இவ்வளோ குடிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தனியாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி,
இங்கே பாரு ட்ரெஸ் எல்லாம் துவைக்காம வச்சுருக்க, நான் என்ன தான் பண்ணுறது, ஏன் துணி எதுக்கு போட்ட கலட்டு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ ட்ரெஸ்ஸை கலட்ட சொல்கிற அப்படின்னு ஹீரோயிட்ட உட்காந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு கிளம்பு, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, நான்லாம் போக மாட்டேன், எனக்கு என் காசு கொடு, நான் போகிறேன், நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்த, அப்போது உனக்கு என் மேலே லவ் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. என் செல்லல என் முத்துல தங்கலன்னு அவன் மேலே படுத்து உருண்டு பிறண்டு அவனை படாத பாடு படுத்திட்டு அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறா. இவனும் சரி என்ன பண்ணுறது, நம்மளை பிடிச்ச தொல்லை, நம்மளா தானே போய் இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு பழைய விஷயம் ஒன்று ஞாபகப்படுத்தி பார்க்குறான். இவன் வந்து முன்னாடி கொஞ்சம், அதாவது கொஞ்சம் சின்ன ஃபேமிலி தானே, அதனால பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு இருப்பான். அந்த சமயங்களில் இவன் ஒரு ஹோட்டலில் போய் சர்வராக பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த கம்பெனி, அந்த ஹோட்டலோட சேர்மன் வந்திருக்கிறதா சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. யார்கிட்டனா நம்ம ஹீரோட்ட. இவனும் ஓகே சேர்மன் வந்திருக்காங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அங்கே நின்னா அங்கே வந்திருக்கிறது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி. அங்கே போய் இவன் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு புற ஏறிடுச்சு. ஐயோ இவன் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பான்னு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி இவ இருமுன உடனே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா எல்லாமே ஞாபகம் வருது இவனுக்கு. சரின்னு இவனும் ஒன்றுமே கண்டுக்கல, பேசாமல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு சரின்னு கிளம்பி வெளியில் போகிறதுக்காக கிளம்பி வந்துடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வெளியில் போகணும்னு தோணுது. அதை அவங்க அக்காவும் கவனிக்கிறான். சரின்னு அந்த நேரம் பார்த்து வா ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு அவளே சொல்லி கூட்டிகிட்டு வந்து வெளியில் நிற்க வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேச வைக்கிறா ஹீரோயினை. இந்த மாதிரி நீ சேர்மனோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லணும்னு நினைக்கல, வேணும்னு நான் பொய் சொல்லலை, நிறையா டைம் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீ எங்கே படிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறா. வந்துட்டு உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ முந்திக்கிட்டு, இல்லை என் ஃப்ரெண்டோட இவங்க ஃப்ரெண்டு, கொஞ்சம் பேசியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேனேஜரை கூப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் இந்த வெயிட்டரை மாற்ற முடியுமா, நாங்கள் இங்கே ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் வந்தோம், இப்படி ஃப்ரெண்டு வந்தால் அவளுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், அதனால மாற்றிருங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் எதுவுமே கண்டுக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசாமல் வந்து இங்கே ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் வராரு. என்னப்பா நீ சேர்மனோட பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சேர்மனா, ஆமாம் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, இது கூடவா தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுவோமான்னு நினைக்கிறான், ஆனால் பண்ண முடியல. இவளும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மெசேஜ் பண்ணியாவது சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறா, டைப் பண்ணுறா, ஆனால் சொல்ல முடியல. அடுத்த நாள் ஹீரோவுக்காக போய் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். வந்து பார்த்துட்டு சரி பேசுவோமா வேணாமான்னு அவனும் நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் தலை குனிஞ்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. சரின்னு நம்ம ஹீரோவாகவே வந்து பேசுகிறான். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நான் வேணும்னு பொய் சொல்லலை அப்படின்னு அவன் சொல்கிறாளா. சரி ஓகே நான் தான் எதுவுமே கேட்கவே இல்லையே, என்னை லவ் பண்ணது உண்மை தானே, அது பொய் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே அவளும் கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுறா. சரி ஓகே வா ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் மனசில் தோணுது. அதோட இந்த சைடு காட்டினா நம்ம ஹீரோவோட அம்மா வர்றாங்க வீட்டுக்கு. அவங்க வெளியில் வந்த உடனே வெளியில் ஹீரோயினோட செப்பலை பார்த்துட்டு ஏதோ பொண்ணு இருக்கு போலையே அப்படின்னு சொல்லி மெதுவாக வந்து பெட்ரூம் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு இவனையும் பார்த்துட்டு அந்த பெட்டியெலாம் ஓப்பன் ஆகிருக்குமா அதையும் பார்த்துட்டு விறுவிறுன்னு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே வந்தோன்னே அவங்க அப்பா கேட்பாரு, என்னாச்சு கொடுக்கலான்ட்டு போனேன் வந்துட்டேன் அப்படின்னு கேட்டோன்னே, அவனுக்கு என்ன, அவன் தான் இப்போ வளர்ந்துட்டானே, அதனால் வேணும்னா அவனே வந்து எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்பிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எனக்கும் காஃபி வேணும் அப்படின்னு கேட்டோன்னே சரின்னு போட்டு கொடுக்குறான். சரி ஓகே நீ எப்போ வீட்டுக்கு போக போகிற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, நான் எங்கே போகிறது, நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்த, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். நம்ம ஹீரோவும் அவங்க அக்கா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு இவளை எப்படியாவது சமாளிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஹஸ்பண்ட் என்னடானா அவங்க கம்பெனியை விலை பேசி விற்கிறதுக்கே ஆரம்பிச்சிட்டான்.
ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அந்த கம்பெனி எவ்வளோ போகும், என்ன அது எங்கே விற்கலாம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் உட்காந்து அவன் கூட உட்காந்து டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்து மேஜையிலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு சகஜமாக உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கான். யாருன்னு தெரியல, ஆனால் இவங்கள நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக அவனுமே நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறான், அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எல்லாம் டீலிங் வச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. அவளும் பரவாயில்ல, எனக்கு இருக்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீ ரொம்பவே அழகா காய் நகர்த்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ அடுத்த நாள் நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக வந்து வெளியில நிற்கிறான். இவளை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே உள்ள வர்றான். உள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா லைட் ஆஃப் ஆகி போயிருக்கு. சரின்னு வெளியில வந்து பார்த்தா இவ இன்னும் போகல அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு வேகமா போய் அவளுக்காக டின்னர் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். பரவாயில்லையே, எனக்காக போய் டின்னர்லாம் வாங்கிட்டு வர்றியே, இது நல்லா இருக்குல்ல, நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறது, எனக்காக டின்னர்லாம் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சாப்பிட்டு நீ போக போறியா இல்லையான்னு கேட்குறான். நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே போகாத, நீயே ரூமை பார்த்துக்கோ, க்ளீன் பண்ணிக்கோ, வாடகை கேட்டாங்கன்னா நீயே கட்டிக்கோ, இல்லைன்னா நான் கூட அதையும் கட்டிடுறேன், நான் கிளம்புறேன்ப்பா, நானே போய் வெளியில் தங்கிக்கிறேன், இவ்வளோ பெரிய ரூம் இருந்தும் நான் வெளியில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கோச்சிட்டு போயிடுறான். மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டோடனே, முன்னாடி இருந்தவன் தான் செத்துட்டான், இப்போ இருந்தவன் பரவாயில்ல நல்லா தான் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னோடனே, என்னது செத்துட்டானா அப்படின்னு இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ நமக்கு பேயினா பயமாச்சு. ஓகே பயமா இருந்தா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு அவ போய் பாட்டிலை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இந்த சமயம் நம்ம ஹீரோ என்னடானா இந்த குளிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குமே அங்கே வந்து செட்டில் ஆயிட்டான். வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். சி ஏன்டி இப்படி தூங்க விடாம என்னை படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேயே செட்டில் ஆக பார்த்துட்டான். சரி அடுத்த நாள் வந்துருவான்னு பார்த்தா இவனும் வரல. அடுத்த நாள் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு. ஆஃபீஸ்லேயும் வேலை ஒழுங்காகவும் பார்க்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு படுத்துட்டே இருக்கா. அந்த சமயம் இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போய் எல்லாத்துட்டையுமே இந்த மாதிரி உண்மையை சொல்லிடுவாங்க. அப்போது அவ்வளோ பெரிய அந்த ரெடிமேட் ஷாப்பு, அந்த ஷாப்பிங் மால் எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா தான் சேர்மனா, அவ்வளோ பெரிய பணக்காரங்களா நீங்கள், அதுதான்ப்பா இவ அவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ணாமல் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ எங்கள்கிட்ட எல்லாம் பொய் சொல்லியிருக்கேல அப்படின்னு சொன்னோன்னே, பொய் சொல்லணும்னு சொன்னலை, அப்புறம் இதுக்கு எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு உங்களெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே உன்கிட்ட கார் இருக்குல்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடானா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவளோட சேர்ந்து நல்லா ஊர் சுற்றிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போய் நைட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில் உட்காந்து நல்லா குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னடானா வெளியில் போய் ஒரு மணலில் நல்லா உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாள். சரி நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேனா அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னடான்னா நல்லா வேலைக்கு பார்ட் டைம் ஜாப் பார்த்து சம்பாரிச்சு இவளுக்கு அவங்களோட அந்த கம்பெனியோட துணியவே வாங்கிட்டு வந்து இவனுக்கு கொடுப்பான். நான் தான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல உனக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுப்பான். அவனுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5 ரூபாய் காயின், ஒரு 500 ரூபாய் காயின் வந்து கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த காயினை வந்து ஒரு வாட்ச்குள்ளே இருக்க மாதிரி செட் பண்ணி அதையும் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். சரின்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாள். அது சைடுன்னு இந்த சைடு நம்ம ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். எல்லாரும் நின்று பார்க்குறாங்க, என்னடா இவன் இங்கே வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் என்னன்னா வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாளா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி போட்டு விட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒன்றா இருந்ததுக்காகவும் அப்புறம் எனக்கு சமைச்சு கொடுத்ததுக்காகவும் சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்காகவும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இல்லை எல்லாரு காதுலயும் விழுந்துருதா. எல்லாம் வந்து கேலி பண்ணுறாங்க, என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பாஸ் வேற பத்தாதுக்கு என்னது ஒன்றா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவளும் நக்கல் அடிச்சுட்டு போறா. நம்ம ஹீரோ ஐயோ போச்சே இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா மொத்த சரக்கையும் குடிச்சு கோபுரம் மாதிரி வீடு கட்டி வச்சுட்டு போயிருந்திருக்கான்.
சரின்னு சொல்லி அந்த பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு, என்னடா இது இவ்வளோ பாட்டில் குடிச்சு வச்சிருக்க, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நான் குடிக்கல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து தங்கியிருந்தானா, அவன் தான் குடிச்சிட்டு போனான், சரி அவன் க்ளீன் பண்ணாமல் போயிட்டானே சொல்லிட்டு தான் நான் குடித்தேன். இதை நம்ப சொல்றியா, திரும்பவும் நீ ஆரம்பிச்சிட்டியா, என்னால் அதெல்லாம் திரும்பி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பான் போல. நம்ம ஹீரோயினும் சரின்னு வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க ஒரு வழியா. வந்து உட்காந்துட்டு திருப்பியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அவங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாள் ரொம்ப போர் அடிக்குதேன்னு அந்த லேடி ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்திருக்காங்க. சரி ஓகே, என்ன சொல்ற, ஏன் அவங்க வீட்டில இருந்து போயிட்ட அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, ஹீரோவுக்கு என் மேலே ரொம்ப கோவமாக இருக்குமோன்னு நினச்சேன். அதனால அன்னைக்கு குடிச்சப்புறம் கூட நான் குடிச்ச மாதிரி நடிச்சு கூட அவனை டெஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் நான் அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தும் கூட அவன் என்கிட்ட எதுவுமே பண்ண நினைக்கல அப்படின்னு சொன்னோன்னே, குடிச்சிருந்தியா, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் குடிக்கிறதெல்லாம் வழக்கம் தானே அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோ குடிக்கிறதவே விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறான். எதனால் அப்படின்னு கேட்கும்போது, நீ போனதுக்கப்புறம் ரொம்பவே குடிச்சிக்கிட்டு இருந்தான், அந்த சமயம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தான்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் முன்னாடி நீ போனதுக்கப்புறம் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டான், ரொம்ப குடிச்சு வேலையெல்லாம் போய் பிரச்சனையாகி அவங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, அவன் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே வேகமாக ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. வந்து உட்காந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ குடிச்சிட்டு இருந்தியாமே, நிறைய குடிச்சு உனக்கு வேலையெல்லாம் போயிடுச்சாமே, எல்லாமே என்னால் தானே அப்படின்னு கேட்கும்போது, உன்னாலலாம் இல்லை, அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன், அதனால என்னால் அதை தாங்கிக்க முடியல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, இப்போவாது இப்போ கூட என்ன நீ ப்ளேம் பண்ண மாட்டியா, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. வேற வழியே இல்லை. ரொம்ப டென்ஷன் பண்ண உடனே இவனும் பிடிச்சி நல்லா கத்தி விட்றான். ஆமாண்டி, எல்லாமே உன்னாலதான், உன்னாலதான், நீ ஏன் திரும்பி வந்த, நீ வந்ததுனால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்தா பிடிச்சி நல்லா கத்தி விட்டு போயிடுறான். நீ முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போனப்போ கூட எனக்கு தெரில, ரெண்டாவது டைம் வந்துட்டு காணாமல் போனியா, அப்போ தான் என்னால் தாங்கிக்கவே முடியல, நீ லைஃப்பில் இருக்காத வராத அப்படின்னு சொல்லி நல்லா கத்தி விட்றான். நம்ம ஹீரோயினும், சாரி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், நானும் குடிக்க மாட்டேன், நீயும் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சைடு சரின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்து உட்காந்துருந்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. நீ என்ன பண்ணுற, ஒழுங்கா போய் அங்கே கம்பெனியில் நடக்கிற விஷயங்கள்ல கலந்துக்கலாம்ல, பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இது அதிசயமாக இருக்குது, முன்னாடிலாம் இங்கே வரவே வராத, அங்கேயே போயிடுன்னு சொல்லுவீங்க, இப்போ என்னடானா போகாத இங்கேயே இருன்னு சொல்கிறீங்க, உங்களோட சுயநலத்துக்காக தானே எல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே, நீ என்ன சொல்ல வர்ற, ஆமாம் நான் உங்களோட அஃபேரில் பிறந்த பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும், அதனால தானே இப்படி பண்ணுறீங்க, அதனால தான் எனக்கு ஷேர்ஸ் எதுவுமே கிடைக்காது, அதனால தான் அப்பா கூட என் மேலே பாசமாக இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னா, உனக்கு எப்படி தெரியும், இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறியா, எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறா. அவங்க அம்மா பிடிச்சி, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அக்கா தான் என்கிட்ட சொன்னா. எப்போ தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, 28 வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அப்போ இவ்வளோ நாள் நீ தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படியெல்லாம் பேசுனியா, நீ ரொம்ப மோசக்காரியாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறா. நான் மோசக்காரியா, ம், என்ன நீங்கள் தான் மோசக்காரி ஆக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறா. சரி ஓகே நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு அவங்க அம்மா கிளம்பும்போது, இல்லை நான் இங்கிலாந்து கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. ஏன் முன்னாடியெல்லாம் போன்னு சொல்லுவீங்க, இப்போ போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அப்பா என் பேரில் எழுதி வச்ச அந்த உயிலுக்காக தானே அப்படி சொல்கிறீங்க, எனக்கு அது தேவையில்லை, அது என்ன வேணால் பண்ணட்டும், எனக்கு அது தேவையில்லை.